இங்கே குறை மட்டும் எதுவும் இல்லை, குறையிலையும் நிறைவாக வாழலான்றது மாதிரி தான். இங்கே ஒருத்தர் சாப்பாடு கடைக்கு போயிருக்காரு. போய் சாப்பாடு கேட்ட உடனே அவர் எனக்கு காதும் கேட்காது, வாய் பேசவும் முடியாது. அதனால் நீங்கள் அந்த நோட்டீஸை பார்த்து என்ன ரெசிபி வேணுன்றதை சொல்லுங்கள் அப்படின்ன உடனே இவர் காமிச்ச உடனே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. அவர்கிட்ட இருக்க எல்லா பொருளும் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எஸ், இந்த அரிசி மாதிரி இருக்கிற தோசை மாதிரியே வந்திருக்கு. பட் அந்த அரிசி மாவில் செஞ்சாங்களா என்னன்றது தெரில. அதில் நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை போட்டு கடைசியாக ஒரு ரெசிபி கலப்பார். நம்மளுக்கே செம்ம ரெசிபியாக இருக்கேன்னு தோணிடும். என்னென்னு பார்க்கலாமா? எஸ், சோயா சாஸு, பீனட் சாஸு, எண்ணெய், அதுக்கப்புறம் சில்லி சாஸ், ஃப்ரெஷ்ஷான சில்லி சாஸ் வச்சுருக்காங்க. அதையும் ஜாயின் பண்ணிவிட்டு ரொம்ப காரமான மேகியை இந்த மாவு கொஞ்சம் காரம் இல்லாமல் தானே இருக்கும், அதோடு சேர்த்து பிணைஞ்சு ரெண்டாக கட் பண்ண போகிறாருங்க. எஸ், இவரோட பேக்கிங்குமே சூப்பராக இருக்கும். நல்லா பேக் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டாக கட் பண்ணுவார். நம்மளுக்கே எச்சி ஊறிடும். இது ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது, ஹெல்த்தியான ஃபாஸ்ட் ஃபுட்டு. அவரோட குறைய நிறைய ஆக்கிட்டாரு. எஸ், ரொம்ப கஸ்டமரை ரொம்ப பொலைட்டாக திருப்பி திருப்பி வர மாதிரி பேசிகிட்டு இருக்கார்.